வாசிக்கலாம். மத்தேயு எழுதின சுவிசேஷம் 26வது அதிகாரம் 38வது வசனம். மத்தேயு 26ஆம் அதிகாரம் 38வது வசனம். அப்பொழுது அவர், என் ஆத்துமா மரணத்துக்கு ஏதுவான துக்கம் கொண்டிருக்கிறது, நீங்கள் இங்கே தங்கி என்னோடு கூட விழித்திருங்கள் என்று சொல்லி. இதிலே வாசிக்கிறோம், ஆண்டவராகிய இயேசு சொல்லுகிறார், என் ஆத்துமா மரணத்துக்கு ஏதுவான துக்கம் கொண்டிருக்கிறது, நீங்கள் விழித்திருங்கள் என்று சொல்லுகிறார். உண்மையாகவே இந்த வசனத்தை வாசிக்கும் போது நம்முடைய இருதயம் உடையத்தான் செய்கிறது. எல்லா வசனத்தை வாசிப்பது போல இந்த வசனத்தை அவ்வளவு ஈஸியாய் வாசிக்க முடியவில்லை. ஏனென்றால் நாம் ஆராதிக்கிற தெய்வமே சொல்லுகிறார், என்னுடைய ஆத்துமா மரணத்துக்கு ஏதுவான துக்கம் கொண்டிருக்கிறது என்று சொல்லி தன் வாயை திறந்து நம்முடைய துக்கத்தை அவர் பகிர்ந்து கொண்டிருப்பாரானால் அவருடைய ஆத்மா எவ்வளவு துக்கம் நிறைந்ததாக இருந்திருக்கிறது. அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, சிலுவை மரணத்தில் கர்த்தராகிய இயேசு ஏற்றப்பட்டார், நமக்காக அடிக்கப்பட்டார், நமக்காக நொறுக்கப்பட்டார். ஆனால் அவர் எப்போதும் தொங்கிக் கொண்டு இருக்கவில்லை. உண்மைதான், 3ஆம் நாளில் எழுந்தார், உயிரோடு எழுந்தார், மனுக்குலத்தை ரட்சித்தார், விடுவித்தார். ஆனாலும் எவ்வளவு இருதயம் உடைந்திருக்குமால அந்த வார்த்தையை சொல்வார் பாருங்கள், என் ஆத்துமா மரணத்திற்கு ஏதுவான துக்கம் கொண்டிருக்கிறது என்று சொல்லி தன்னுடைய இருதயத்தின் அங்கலாய்ப்பை பகிர்ந்து கொள்கிறார். நாம் தானே சில நேரத்தில் சிலுவை பாடுகளை உதாசீனப்படுத்தி விடுகிறோம், சிலுவை அன்பை மறந்து விடுகிறோம். கல்வாரி அன்பை கண்டு சில நேரத்தில் நம்முடைய கண்களில் கூட கண்ணீர் வருவதில்லையே. அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளை, இந்த 26ஆம் அதிகாரத்தை நீங்கள் வாசித்து பார்ப்பினால் ஒவ்வொரு வசனத்தையும் நீங்கள் அழாமல் வாசிக்கவே முடியாது. ஆண்டவருடைய கடைசி வாழ்க்கை பயணத்தின் கடைசி தருணத்தை இந்த அதிகாரத்தில் வாசிக்க முடிகிறது. 26ஆம் அதிகாரம் ஆரம்பிக்கும் போதே அவர் சொல்லுகிறார், பஸ்கா பண்டிகை வரப்போகிறது, இன்னும் 2 நாளைக்குள்ளே பஸ்கா பண்டிகை வரப்போகிறது, மனுஷகுமாரன் பாவிகளுடைய கையிலே ஒப்பு கொடுக்கப்படுகிறார் என்று சொல்லுகிறார். எல்லாரும் அந்த யூதர்கள் எருசலேமுக்கு வந்து பஸ்கா பண்டிகை மிக விமரிசையாய் கொண்டாடுவார்கள். அவளுக்கு அது பிரதானமான பண்டிகை, ஒரு முக்கியமான பண்டிகை. ஆகவே மிகவும் சந்தோஷமாக இருக்கிறார்கள், நகரமே கழிகூர்ந்திருக்கிறது. ஆனால் தெய்வம் சொல்லுகிறார், என்னை மனுஷகுமாரனா என்னை பாவிகள் பிடித்து கொண்டு போய்விடான்னு சொல்லுகிறார். எல்லாரும் பண்டிகை நினைக்கிறார்கள், இவர் நினைக்கிறார், தான் பிடித்து கொண்டு போகப்படுவேன், பிதாவின் சித்தம் நிறைவேறப் போகிறது, தீர்க்கதரிசிகள் சொன்ன வார்த்தை நிறைவேறப் போகிறது என்று சொல்லி தன்னுடைய கடைசி பயணத்தை, வாழ்க்கையின் இறுதி கட்டத்தை எட்டிவிட்டதை அந்த மனுஷகுமாரன் நினைவு கூறுகிறார். இதுக்கிடையில் இது கீழே உள்ள வசனங்களை நீங்கள் வாசித்து பார்க்கும்போது தந்திரமா இயேசுவை பிடிக்க ஆலோசனை நடக்கிறது. இயேசுவின் பாதங்களுக்கு பரிமள தைலம் பூசப்படுகிறது. கர்த்தருடைய பந்தி ஆசரிக்கப்படுகிறது. இயேசு தன்னுடைய இறுதி வாழ்நாளில் கடைசி ஜெபத்தை செய்கிறதுக்கு ஆயத்தமாகிறார். 26ஆம் அதிகாரம் 30வது வசனத்தை நீங்கள் வாசித்து பார்க்கும்போது, அவர்கள் ஸ்தோத்திர பாட்டை பாடின பின்பு அவர்கள் ஒலிவ மலைக்கு புறப்பட்டு போனார்கள். எவ்வளவு அழகாய் சொல்லப்பட்டுகிறது பாருங்கள். அவர்கள் ஸ்தோத்திர பாட்டை பாடின பின்பு. ஸ்தோத்திர பாட்டை நாம் எப்பொழுது பாடுவோம்? கர்த்தர் நமக்கு நன்மை செய்யும் போது, கர்த்தருடைய கரங்களிலிருந்து அநேக கிருபைகளை நாம் பெற்றுக்கொள்ளும் போது ஸ்தோத்திர பாட்டை பாடுவதுண்டு. அவரோ அடிக்கப்படுவதற்கு பாவிகளுடைய கையில் ஒரு ஆட்டுக்குட்டியை போல ஒப்பு கொடுக்கப்பட போகிறார். ஆனாலும் சீசர்கள் எல்லாரையும் கூடி வரவழைத்து ஸ்தோத்திர பாட்டை தைரியத்தோடு பாடுகிறார். அதனால் தான் அருமையான தேவனுடைய ஜனங்களே, நாம் பாட வேண்டும் என்று அதிகமாய் உங்களுக்கு கற்றுத்தருகிற அர்த்தம் என்ன? அவர் ஸ்தோத்திர பாட்டை பாடிவிட்டு தைரியமாய் அந்த சிலுவை மரத்தை ஏற்றுக்கொள்வதற்கு, அந்த சிலுவை பாடுகள் அகோரமானது என்று அவருக்கு தெரியும். ஏனென்றால் பிதாவின் சித்தம் நிறைவேற வேண்டுமானால் அவர் சிலுவை மரத்தில் அவமானத்தின் சின்னமாய் தொங்கியே ஆக வேண்டும், அதுவும் அவருக்கு தெரியும். ஆனாலும் பாட்டு பாடிவிட்டு தன்னுடைய வாழ்க்கையை, அந்த 26 அதிகாரத்தை வாசிக்கும் போது எப்படி அந்த தெய்வம் தன்னுடைய வாழ்க்கையை ரொம்ப ஷெட்யூல் பண்ணுறார். அவர் பிடிக்கப்பட போகிறாரு, நான் சொல்லிட்டேன், அவருடைய வாழ்க்கை முடிய போகுது, வயசு 33, சரீரத்தில் ஒரு வியாதி இல்லை, நல்ல திடகாத்திரமாக இருக்கிறாரு, அழகுள்ளவர், பூரண ரூபம் உள்ளவர் என்று வேதம் சொல்லுகிறது. எல்லாம் அவருக்கு இருக்குது. ஆனால் இப்போ பிதாவின் சித்தம் நிறைவேறணும்னா அவர் இப்பொழுது இந்த 26 அதிகாரத்தில் நடக்கிற எல்லா சம்பவங்களும் அவருடைய வாழ்க்கையில் நடக்க வேண்டும். அதற்காக தெய்வம் தன்னை ஆயத்தப்படுத்துகிறதை பார்க்கிறோம். அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, இதிலிருந்து நாமும் ஒன்றை கற்றுக்கொள்கிறோம். நம்முடைய வாழ்க்கையும் என்றோ ஒரு நாள் மரணத்தை சந்திக்கும் போது நாமும் கூட நம்முடைய வாழ்க்கை இவ்வளவு ஆயத்தப்படுத்தி அந்த பரம தேவனுடைய கரத்தில் நம்முடைய ஆவியை ஒப்புவிக்க வேண்டியது அவசியமாக இருக்கிறது. இப்போ ஸ்தோத்திர பாட்டை பாடுகிறார், எல்லாரும் சேர்ந்து தான் பாடுகிறார்கள். பாடிவிட்டு அவர் ஒலிவ மலைக்கு புறப்பட்டு போகிறார்கள். கெத்செமனே தோட்டத்தில் தன்னுடைய உலகத்தில் வாழும்போது அவர் செய்த கடைசி ஜெபத்தை அங்கு செய்கிறார். அது சாதாரண ஜெபம் அல்ல, வாசிக்கிற எல்லாருடைய இருதயத்தையும் அசைக்கிற ஒரு ஜெபத்தை அவர் செய்கிறார். சாதாரண ஜெபமாக அது வேதத்தில் பதிவு பண்ணப்படவில்லை. உலகத்தில் எந்த மனிதனும் ஜெபிக்கும் போது இரத்தம் வந்ததாக வேதத்தில் சொல்லப்படவில்லை. ஆனால் அவருடைய வேர்வை இரத்தத்தின் பெருந்துளிகளாய் நரம்புகளெல்லாம் உடைத்து கொண்டு அந்த இரத்தம் பீறிட்டு வருகிறது என்றால் அவர் எவ்வளவு பாரத்தோடு ஜெபித்திருக்கிறார். முதல்ல ஜெபிக்கிறார், வந்து பார்க்கிறார், சீசர்கள் தூங்கி கொண்டிருக்கிறார்கள்.
இரண்டாவது முறை வந்து சொல்லுகிறார், மறுபடியும் சீசர்கள் தூங்குகிறார்கள். மூன்றாவது முறை சொல்லுகிறார், அப்பொழுதும் சீசர்கள் தூங்குகிறார். அப்பொழுதுதான் ஆண்டவர் சொல்கிறார், இனி நீங்கள் நித்திரை பண்ணி இளைப்பாருங்கள், மனுஷகுமாரன் பாவியுடைய கையிலே ஒப்பு கொடுக்கப்பட போகிறார் என்று சொல்லி ஒரு வேதனையான வார்த்தை அங்கு சொல்லுகிறார். லூக்கா, மார்க்கு எல்லா நிருபங்களிலும் இந்த சுவிசேஷங்களிலும் இந்த சம்பவத்தை என்னை வாசிக்க முடியும். எப்படி ஜெபித்திருப்பார், எவ்வளவு உள்ளமுடைந்து ஜெபித்திருப்பார், எவ்வளவு தாகத்தோடு ஜெபித்திருப்பார், எவ்வளவு ஊக்கத்தோடு ஜெபித்திருப்பார். அதனால தானே அந்த வேர்வை கூட இரத்தத்தின் பெருந்துளிகளாய் வந்தது. அவர் என்ன ஜெபித்தார் என்று வேதம் பதிவு பண்ணப்படவில்லை. ஆனால் நான் நினைக்கிறேன் என்ன ஜெபித்திருப்பார். ஆனால் பிதாவே, உம் சித்தப்படியே நான் இந்த சிலுவை மரத்தை ஏற்றுக்கொள்வதற்கு நான் என்னை ஆயத்தப்படுத்தி உம்முடைய கரங்களை தருகிறேன். ஆனால் இந்த மனுக்குலத்தை நீர் மீட்டு விடுவீரா? உமக்கு உம்முடைய சித்தம் நிறைவேறுவதற்காக என்னையே நான் பலியாக ஒப்புக் கொடுக்கிறேன். ஆனால் இந்த மாண்டு போன மனுக்குலம், மீட்கப்படாதிருக்கிற இந்த மனுக்குலம் மறுபடியும் மீட்கப்படாதா என்று சொல்லி ஏக்கத்தோடு ஜெபித்திருப்பார். கர்த்தருடைய பிள்ளைகளே, கடைசியாக எப்பொழுது தேவனிடத்தில் அதிகமாய் ஜெபித்தீர்கள், எப்பொழுது தேவ சமூகத்தில் அதிகமாய் காத்திருந்தீர்கள், எப்பொழுது உள்ளமுடைந்து ஜெபித்தீர்கள், பிறருடைய விடுதலைக்காக, அழிந்து போகிற ஜனங்களுக்காக, நரகத்தினரை ஓடிக்கொண்டிருக்கிற ஆத்துமாக்களுக்காக எப்பொழுது உங்கள் உள்ளம் உடைக்கப்பட்டது? அநேக நேரத்தில் நாம் ஜெபிக்கிறோம், நல்லது, நமக்காக ஜெபிக்கிறோம், நம்முடைய குடும்பங்களுக்காக ஜெபிக்கிறோம், பாரப்படுகிறோம். ஆனால் நம்மை சுற்றி ஒரு கூட்டம் தேவனை அறியாமல் வாழ்கிறதே என்கிற வைராக்கியம் எண்ணத்தில் நம்மளை இல்லாமல் போகிறதே. தேவனுடைய பிள்ளைகளே, இந்த நாளில் இருந்தாவது அப்படிப்பட்ட நல்ல வைராக்கியங்கள் நமக்கு வரட்டும். சிலுவை மரணம் என்பது சாதாரணமானதாய் வேதத்தில் பதிவு பண்ணப்படவில்லை. அவர் கல்வாரி சிலுவையில் வடித்த ஒவ்வொரு சொட்டு இரத்தத்திற்கும் ஆத்துமாக்கள் இன்னும் மீட்கப்படவில்லையே. தேசத்தை திரும்பி பார்க்கும்போது, இந்த தேசம் இன்னும் மீட்கப்படவில்லையே, இன்னும் மீட்கப்படாமலே இப்படியே போய்விடுமோ, அவர் கல்வாரி சிலுவையில் சிந்தின ரத்தமெல்லாம் வீணாய் போயிற்றோ என்று சொல்லி அநேக நேரத்தில் நமக்கு என்ன தோன்றுகிறது அல்லவா? கண்ணீரோடு நம் தேசங்களுக்காக ஜெபிக்க வேண்டிய நாட்கள். தேவனுடைய பிள்ளைகளை, உங்களுக்கு ஒன்றை சொல்லி தருகிறேன். கல்வாரி அன்பை எப்பொழுதெல்லாம் நீங்கள் மறக்கிறீர்களோ, சிலுவை மரணத்தை எப்பொழுதெல்லாம் அசட்டை பண்ணுகிறீர்களோ, அப்பொழுதெல்லாம் நீங்கள் தேவனை விட்டு தூரமாய் போவீர்கள். தேவ சமூகம் உங்களுக்கு இன்பமாய் இருக்காது. பின்மாற்றங்கள் வரும், உங்கள் வாழ்க்கையில் சோர்வுகள் வரும், நிர்விசாரங்கள் வரும். சபையில் நடக்கிற எந்த ஜெபமும் உங்களுக்கு மேன்மையாய் தெரிய. ஏன் தெரியுமா? கல்வாரி அன்பு இருதயத்தில் ஊற்றப்படாததே அதற்கு காரணம். ஏதோ இந்த நாட்கள் இது கல்வாரி அன்பை நினைக்கிற சீசன், அதனால இன்னைக்கு மட்டும் நினைங்க அப்படின்னு நான் சொல்லலை. மரணம் நம்மை பிரிக்கும் வரைக்கும் ஒவ்வொரு நாளும் இந்த கல்வாரி அன்பு நம்முடைய இருதயத்தில், நம்முடைய கண்களுக்கு முன்பு அந்த காட்சியாய் வந்து கொண்டே இருக்க வேண்டும். எவ்வளவு நம்மை நேசித்தார், எவ்வளவு நம்மை அன்பு கூர்ந்தார். பாவிகளாய் இருக்கிற நாம் சிலுவை மரத்தில் அடிக்கப்படுவதற்கு நாம் தான் தகுதியானவர்கள். ஆனால் ஒரு குற்றமும் செய்யாத, ஒரு பாவமும் செய்யாத, பாவம் என்றால் என்னவென்றே தெரியாத தேவ ஆட்டுக்குட்டியாக அவரே உங்களுக்காக எனக்காக இந்த கல்வாரி சிலுவையில் அடிக்கப்படுவதற்கு அவர் ஒப்பு கொடுக்கப்பட்டாரே. கெத்செமனே தோட்டத்தில் ஜெபிக்கிறார், ஜெபித்து முடிக்கிறார். யூதாஸ் வந்து நின்று விட்டான். சிநேகிதனே, நீ என்னத்திற்காக வந்திருக்கிறாய் என்று கேட்கிறார். அவனோ ஒன்றும் தெரியாதவனை போல, ரபி நீ வாழ்க என்று சொல்லி வஞ்சனையான ஒரு முத்தத்தை தருகிறான். அவ்வளவுதான், முடிந்து விட்டது. சீசர்களை விட்டு அவர் பிரியப்படுகிறார். எப்படி இருந்திருக்கும் பாருங்கள். நான் சொல்வதற்காக அல்ல தேவனுடைய பிள்ளைகளை, நீ வீட்டில் உட்கார்ந்து ஒவ்வொரு வசனத்தையும் யோசித்து தியானித்து பாருங்கள். எந்த கல்மனதையும் உடைக்கக்கூடியது மத்தேயு 26. பாவியுடைய கையில் பிடித்து கொண்டு போகப்படுகிறார். நான் நினைக்கிறேன் அவர் எப்பொழுது சாப்பிட்டாரோ எனக்கு தெரியவே இல்லை. ஏனென்றால் கெத்செமனே தோட்டத்துக்கு வரும்போது முன்பதாகவும் அவர் சாப்பிட்டது போல தெரியவில்லை. எப்படி அவருக்கு சாப்பிடுவதற்கு மனம் வந்திருக்கும்? அவர் பிதாவிடத்தில் திரும்ப திரும்ப கேட்டு பார்க்கிறார், பிதாவே இந்த பாத்திரம் என்னை விட்டு நீங்க கூடுமானால் நீங்கட்டும் அப்படின்னு கேட்கிறார். அப்படியாவது எனக்கு ஒரு சந்தர்ப்பம் கொடுக்கப்படாதா? இதுதான் பிதாவின் சித்தமா? நான் கல்வாரி சிலுவையில் அடிக்கப்படுவதால் பிதாவின் சித்தமா? என் கைகளும் கால்களும் பிற்கப்படுவதுதான் பிதாவின் சித்தமா? என் சதைகளெல்லாம் ஒரு ஏர் உழுவது போல உழுவப்படுவதான் தேவனுடைய சித்தமா? இப்படியெல்லாம் செய்து கேட்டுதான் 3 முறை சற்று அப்புறம் போய் அவர் ஜெபித்து பார்க்கிறார். கடைசியாக ஒன்றை சொல்லுகிறார், இந்த பாத்திரம் என்னை விட்டு நீங்க கூடுமானால் நீங்கட்டும், உம்முடைய சித்தம் அதுவாக இருந்தால் அதுவும் என் வாழ்க்கையில் நடக்கட்டும் என்று சொல்லி நம்ம மேல் வைத்த அன்பு நிமித்தமாக பிதாவின் சித்தத்திற்கு தன்னை பரிபூர்ணமாய் விட்டு கொடுக்கிறார். அதுதான் அவர் உலகத்தில் வாழும்போது கடைசியாக செய்த ஜெபம். இப்பொழுது பிரதான ஆசாரியர்களும் போர் சேவரும் வந்து அவரை பிடித்து கொண்டு போகிறார்கள். பிலாத்து முன்பதாக ஒரு குற்றவாளியாய் அவர் நிறுத்தப்படுகிறார். அவருடைய அங்கியை கழற்றினார்கள், சிவப்பான ஒரு அங்கியை அவருக்கு உடுத்தினார்கள், அவரை அறைந்தார்கள், அவரை துப்பினார்கள். இதெல்லாம் சொல்லும்போது சாதாரணமாக என்னால் சொல்ல முடியாது. உலகத்தில் இப்படி ஒரு அன்பை நீங்களும் நானும் எங்கேயுமே பார்த்துருக்க முடியாது தேவனுடைய பிள்ளைகளே. அவருடைய அன்பை அழாமல் என்னால் விவரிக்க முடியாது.
கோலால் அடித்தார்கள் என்று ஒரு வசனம் வருமே, அப்பொழுதெல்லாம் நான் உள்ளமுடைந்து அழுத நாட்கள் எத்தனையோ உண்டு. அவர் அடிக்கப்படுவதற்கு என்ன பாவம் செய்தார்? ஒரு குற்றம் கூட அவர் செய்யவில்லையே, ஒரு பாவம் செய்யவில்லையே. நன்மை செய்கிறவராகத்தானே சுற்றி திரிந்தார். அவரை அடித்தார்கள் என்று சொல்லப்பட்டிருக்கிறது சாதாரண அடி இல்லை தேவனுடைய பிள்ளைகளே. ஒரு அடியோ 2 அடியோ அடித்து விட்டு அவரை நிறுத்தி இருந்தால் கூட நான் இவ்வளவு வேதனையோடு இதை நான் பகிர்ந்து கொண்டிருக்க மாட்டேன். 40 குறைய 39 அடிகளாய் அவரை அடித்துவிட்டு கல்வாரி சிலுவையிலே அவர் அடிக்கப்படுவதற்கு சிலுவையை கொடுத்து அவரை சுமந்து வரும்படி அவரை பலவந்தம் பண்ணினார்கள். அது சாதாரண அடி அல்ல. இதற்கிடையில் நாம் சொன்னது போல அவருக்கு எந்த ஆகாரமும் கொடுக்கப்படவில்லை. ராஜகுமார் நாய் ராஜாதி ராஜாவாய் நிற்க வேண்டிய அதே தெய்வம் நமக்காக அந்த கேடு அடைந்து, வேதம் ஏசாயால சொல்லுகிறது, அவருக்கு அழகும் இல்லை, சௌந்தரியம் இல்லை. அவரை பார்க்கும்போது நாம் விரும்பத்தக்க ரூபம் அவருக்கு இல்லாமல் இருந்தது. ஏன்? நம்மை அழகாய் மாற்றும்படி, அலங்கோலமான நம்முடைய வாழ்க்கையை அழகாய் மாற்றும்படி அந்த கேடு அடைந்து அவர் கல்வாரி சிலுவையிலே தொங்கினாரே. அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, கல்வாரி அன்பை உதாசீனப்படுத்தவே படுத்தாதீங்க. நல்லா அடிச்சிட்டாங்க யூதர்களும் ரோமர்களும் சேர்ந்து, போர் சேவரும் சேர்ந்து. இனி நம்ம அடிக்க வேண்டாம் அவரை, தயவு செய்து அடிக்காதீங்க. நீங்கள் கேட்கலாம், நாங்கள் என்னைக்கு அடித்தோம் அவரை? எப்பொழுதெல்லாம் தேவனுடைய அன்பை விட்டு தூரமாய் போகிறோமோ அப்பொழுதெல்லாம் இயேசுவை இன்னும் சிலுவையில் அடித்து கொண்டு தான் இருக்கிறோம். எப்பொழுதெல்லாம் தேவ சமூகத்தை அசட்டை பண்ணுகிறோமோ அப்பொழுதெல்லாம் தேவனை இன்னும் அடித்து கொண்டு தான் இருக்கிறோம். எப்பொழுதெல்லாம் இன்னும் தேவனண்டை நெருங்கி வரவில்லையோ, உலகமும் உறவுகளும் ஆண்டவரை விட்டு எப்பொழுதெல்லாம் பிரிக்கிறதோ அப்பொழுது இன்னும் நீங்களும் நானும் இயேசுவை மண்டையில் கொட்டி கொண்டிருக்கிறோம், அப்படியே முகத்தில் துப்பி கொண்டிருக்கிறோம் என்று அர்த்தம். கல்வாரி அண்டைக்கு திரும்பி வரும்படிதான் ஆண்டவர் இந்த ராத்திரி வேளையிலே நம்மை அழைக்கிறார். பிலாத்து முன்பாய் விசாரிக்கப்படுகிறார். அவர் மேல் நிரூபிக்கப்படுவதற்கு ஒரு குற்றம் கூட அவர் செய்யவே இல்லை. ஆனாலும் யூதர்கள் பாருங்க எவ்வளவு பொல்லாதவர்கள். வேதம் தெளிவாய் சொல்லுகிறது போல, அவர் தமக்கு சொந்தமானதிலே வந்தார், சொந்தமானவர்களும் அவரை ஏற்றுக்கொள்ளவில்லை என்று சொன்னது போல அவர்கள் சொல்லுகிறார்கள், பரபாசை எங்களுக்கு விடுதலை செய்யும், இயேசுவை சிலுவையில் அறையும் என்று அவர்கள் கத்துகிறார்கள். எப்படி இருந்திருக்கும் பாருங்க. அவர் இந்த உலகத்தில் அந்த வாழ்ந்த வாழ்க்கை, அவர் நடந்து கொண்ட விதம், அவர் அற்புதங்களை செஞ்சது, அவர் நோய்களை சுகமாக்கினது, பிணியாளிகளுக்காக ஜெபிச்சது, பாரப்பட்டது எல்லாத்தையும் சடுதியாக மறந்தாங்கங்க. வேதம் தெளிவாய் சொல்லுகிறது. மத்தேயு 26:56 வாசித்து பார்த்தீங்கன்னா அதை கூட வாசிமா. மத்தேயு 26:56. ஆகிலும் தீர்க்கதரிசிகள் எழுதியிருக்கிற வசனங்கள் நிறைவேறும்படி இவைகளெல்லாம் சம்பவிக்கிறது என்றார். அப்பொழுது சீஷர்கள் எல்லாரும் அவரை விட்டு ஓடி போனார்கள். வேதம் எவ்வளவு தெளிவாய் சொல்லுகிறது பாருங்க. சீசர்கள் எல்லாரும் அவரை விட்டு ஓடி போனார்களாம். ஒருத்தர் கூட இல்லை. அன்பின் சீசன் என்று அழைக்கப்பட்ட அந்த யோவான் கூட இயேசுவோடு இல்லை. எல்லாரும் ஓடி போயிட்டாங்க. தனி மரமா குற்றவாளி கூண்டில் நிறுத்தப்பட்டு நிரபராதியாய் நிற்க வேண்டிய இயேசு குற்றவாளியை போல விசாரிக்கப்பட்டு கொண்டிருக்கிறார். அவருக்கு ஆதரவாக யாரும் இல்லை. அவருக்கு ஜாமீனில் வெளியெடுப்பதற்கு யாரும் வந்து பரிந்து பேசவும் வரவில்லை. என்ன குற்றம்? வேதம் தெளிவாய் சொல்லுகிறது, அடிக்கப்படுவதற்கு கொண்டு போகப்படுகிற ஆட்டுக்குட்டியை போல அவர் வாய் திறவாதிருந்தாராம். வாயை கூட திறக்கல. நான் ஒரு குற்றமும் செய்யல, என்ன போயா சிலுவையில் அடிக்க போறீங்கன்னு சொல்லி கூட அவர் வாயை திறக்கலன்னா அந்த தெய்வத்துடைய பொறுமை, தாழ்மை, அன்பு மனதிற்கும் எவ்வளவு பெரியது தேவனுடைய பிள்ளைகளே. நாம் தான் சில நேரத்தில் பொறுமையை தவற விட்டு விடுகிறோம், தாழ்மையை தவற விட்டு விடுகிறோம், அன்பு இல்லை, ஐக்கியம் இல்லை, ஒரு மனம் இல்லை, எல்லாவற்றையும் தவற விடுகிறோம். ஆனால் நீங்களும் நானும் ஆராதிக்கிற நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து கல்வாரி சிலுவையில் உங்களுக்காக எனக்காக அடிக்கப்பட்டு தொங்கும் போது கூட தன்னுடைய வாயை அவர் திறவாதிருந்தார் என்று வேதம் சொல்லுகிறது. வாய் கூட திறக்கல. ஏன்? அவருக்கு தெரியும் தீர்க்கதரிசிகள் சொன்ன வாக்குறுதி அது நிறைவேறப் போகிறது. நான் இப்போ வாயை திறந்துட்டேன்னா ஏசாயா சொல்லி வச்சார், அவரோ அடிக்கப்படுது கொண்டு போகப்படுகிற ஆட்டுக்குட்டியை போல வாய் திறவாதிருந்தாருங்கிற சொன்ன வார்த்தை நிறைவேறாம போயிடும். சில இடத்துலலாம் பார்த்தீங்கன்னா பிலாத்து ஏரோதெல்லாம் கேட்கும்போது வாய்வே திறந்து பதில் கூட அவர் சொல்லலை. அவர் பதிலே சொல்லாதனால அவங்களே யூதருக்கு ராஜா என்று சொல்லி எழுதி அந்த சிலுவை மரத்தில் எழுதி வச்சாங்க அவங்களே. இவ்வளவு அடி அடித்த பிற்பாடு எப்படி அவருக்கு பலன் இருந்திருக்கும் அந்த சிலுவையை தூக்குவதற்குன்னு நீங்கள் யோசிக்கிறீங்க? ஏன்னா இவ்வளோ அடி அடித்த பிறவிட பலன் எல்லாம் போயிட்டு, சாப்பிடலை, தண்ணி குடிக்கலை, யாரும் அவரை பட்சமாக விசாரிக்கலை, அவருக்கு என்ன வேணும்னு யாரும் கேட்கல, எல்லாரும் ஓடிட்டாங்க. இன்க்ளூடு பேதுரும் யோவானும் கூட, அவங்க தான் ரொம்ப நேசித்து கூடவே வர்றாங்க, அவங்க கூட பக்கத்தில் இல்லை, குடும்பத்தாரும் பக்கத்தில் இல்லை.
யார் வந்து அவருக்கு இப்போ ரெக்கமெண்ட் பண்ணுற சூழ்நிலையில் தேசமும் அரசியலும் இல்லாத இருக்கிற ஒரு சூழ்நிலை, நடப்பதற்கு கூட பலனற்று போய் நிற்கும் போது சிலுவையை கொடுத்து தூக்கிட்டு வா அப்படிங்கிறாங்க. அதுவும் கொல்கதா மலையில் ஏறணும் சிலுவையை சுமந்து கொண்டு. நீங்களும் நான் நினைக்கிற மாதிரி சிலுவை 10 கிலோவோ 15 கிலோவோ இல்லை, 150 கிலோ எடையுள்ள சிலுவை, பாரமான சிலுவை, பாரமான சிலுவை. அதை தூக்கி கொண்டு தனி மனிதனாய், சரித்திரம் சொல்லுகிறது, ஒருவேளை வேதத்திலே அவர் பட்ட பாடுகளை மிகவும் ரொம்ப தத்ரூபமாய் விவரித்து காட்டவில்லை. ஃபேஷன் ஆஃப் தி கிரைஸ்ட் என்கிற ஒரு படம் வந்தது, அது நிறைய பேர் பார்த்துருக்கலாம், பார்க்காமலும் இருக்கலாம். அதை பார்க்க வேண்டுமானால் அவ்வளவு ஈஸியாய் பார்க்க முடியாது. ஏனென்றால் இயேசுவின் சிலுவை பாடுகளை அவ்வளவு தத்ரூபமாய் படம் பிடித்து காட்டியிருக்கிறார்கள். அடித்தார்கள், சிலுவையை கையில் கொடுத்து தூக்கி தோள் மேலே வைத்து தூக்கி கொண்டு வான்னு சொல்லுகிறார்கள். ஆனால் அவர் சிலுவை தூக்கி கொண்டு போகும்போது கூட அடித்து கொண்டே போகிறார்கள். 3 பேர் சிலுவையை தூக்கி கொண்டு போகிறான். 2 பேர் கள்ளன், ஒருவர் இயேசு. கள்ளன் 2 பேரும் சிலுவை மரத்தில் தான் தூக்கப்பட்டார்களே ஒழிய அவளுக்கு இயேசுவை போல அடி இல்லை. ஆனால் இப்பொழுது சிலுவை சுமந்து கொண்டு ஏறியும் போகிறார், இவரை அடித்து கொண்டே போகிறார்கள். அவரை அடிக்கும்போது அந்த சாட்டை நுனியிலே ஒரு கூர்மையான கல் கட்டப்பட்டிருக்கும் என்று சொல்லுகிறார்கள். ஒரு தடவை அப்படி அடித்து அப்படி எடுக்கும்போது சதையை பிய்த்து கொண்டு வருவதற்கு ஏதுவான கூர்மையான கற்கள் அந்த சாட்டை நுனியிலே கட்டப்பட்டிருக்குமாம். இரத்தம் சொட்ட சொட்ட, இரத்தம் வலிய வலிய, அப்படி இரத்தம் கோலம் போடுவது போல கொல்கதா மலையில் ஏறி போகிறார். அந்த காட்சியை கண்முன்னாய் கொண்டு வந்து பாருங்கள். என்றைக்குமே நீங்கள் இயேசுவை நேசிக்காமல் இருக்கவே முடியாது தேவனுடைய பிள்ளைகளே. உலகம் உங்களை பிரிக்காது, பாவம் உங்களை பிரிக்காது, இச்சை உங்களை பிரிக்காது. எப்படி பிரிக்க முடியும்? ஓ, இந்த கல்வாரின் அன்பின் மகிமைதான் என்ன, அதை உணர்ந்து பேசுகிறேன். தேவனுடைய பிள்ளைகளை, எத்தனை நேரம் இந்த கல்வாரி அன்பிற்கு நீங்கள் அடிமைகளாக இருக்கிறீர்கள்? ஆண்டவரே, இந்த அன்பு என்னை விட்டு பிரிக்க முடியாது என்று எத்தனை பேர் ஆணித்தரமாய் சாட்சி சொல்ல முடியும்? நான் முதலே சொன்னது போல அவர் நன்றாய் அடித்து விட்டார்கள். இனி நீங்களும் நான் அடிக்க வேண்டாம் என்று தான் நான் சொல்லுகிறேன். கடைசி வரை அவர் காயங்களுக்கு முத்தமிட்டு வாழ்வோம். அதைத்தான் கர்த்தர் நம்மிடத்தில் எதிர்பார்க்கிறார். இப்பொழுது இவர் சிலுவைக்கு சிலுவை மரத்தில் ஏற்றப்படணும்னா இவரை தான் சிலுவை சுமந்து கொண்டு போகணும். இப்போ இவர் சிலுவை சுமந்து கொண்டு போகணும். ஏற்கனவே ரொம்ப அடிச்சிட்டாங்க. இதுக்கு முந்தைய நீங்கள் தெளிவாய் வாசிக்கலாம். அவரை துப்புனாங்க, கன்னத்தில் அறைந்தார்கள். சும்மா அப்படி லேசாக அடிச்சிருப்பாங்களாங்க? ஐயோ, அதை நினச்சி பார்க்க முடியல. ஒரு பைத்தியக்காரனை போல நமக்காக அடிக்கப்பட்டார். இன்னும் சிலர் பாவத்தை விட முடியலன்னு சொல்கிறீங்கல்ல, கெட்ட வார்த்தையை விட முடியல, போதைப் பொருளை சில விட முடியல. இந்த அன்பை யோசித்து பாருங்கள். தன்னால் இந்த அன்புக்கு நீங்கள் அடிமையாகி விடுவீர்கள். துப்பிட்டாங்க, கன்னத்தில் அடிச்சிட்டாங்க, கோலாலையும் அடிச்சிட்டாங்க, எல்லாம் அடிச்சிட்டாங்க, சாட்டையாலும் அடிச்சுட்டே போகிறாங்க. இப்போ இவர் சிலுவை மரத்துக்கு கொல்கதா மலைக்கு போகணும். போகிறதுக்கு முந்தி மறிச்சிருவாருங்கிற நிலைமையில இருக்குது இவர் சரீரம். ரோமர்களுடைய வழக்கப்படி சிலுவை மரத்துக்கு கொண்டு போகிற வழியில் சாகக்கூடாதான். அது ரோமர்களுக்கு விசாரிக்கப்படுகிற குற்றமாயிருமா. அதனால் அவங்க பயப்படுறாங்க. இவர் நிலைமை ரொம்ப மோசமாக இருக்குது. ஏன்னா இவரால் நடக்க முடியலங்க. நம்முடைய தெய்வத்தால் அவருக்கு நடக்க முடியல. இரத்தம் வழிந்து கொண்டு இருக்கிறது. அடித்து கொண்டு வருகிறார்கள் போர் சேவகர்கள். தோளில் சிலுவை இருக்கிறது. அவர் எப்படி நடப்பார்? தண்ணி இல்லை, உணவு இல்லை. ஆகவே அவர்கள் பயப்படுகிறார்கள். ஒருவேளை போகிற வழியிலே இவர் மரித்து விட்டால் நம்ம மேலே விசாரிக்கப்படுகிற குற்றமாகிவிடுமே என்று சொல்லி இவர் நடக்கக்கூட பலனற்று இருக்கிறாரே, இந்த சிலுவையை இவர் இப்போ சுமக்க முடியாது, யாடத்தில் இவர் சிலுவையை கொடுக்க முடியும் என்று சொல்லி நினைக்கும் போது அழகாய் ஒரு வசனம் படம் பிடித்து காட்டுகிறது. மத்தேயு 27:32. போகையில் சிரேனே ஊரானாகிய சீமோன் எனப்பட்ட ஒரு மனுஷனை அவர்கள் கண்டு அவருடைய சிலுவையை சுமக்கும்படி அவனை பலவந்தம் பண்ணினார்கள். இதில் வாசிக்கிறோம், சிரேனே ஊரானாகிய சீமோனை சிலுவையை சுமக்கும்படி பலவந்தம் பண்ணினார்கள். ஏன் பலவந்தம் பண்றாங்க? இப்போ இயேசுவால சிலுவை சுமந்து கொண்டு நடக்க முடியல, தடுமாறி விழுறாரு. தடுமாறி விழும்போதெல்லாம் மூச்சு போற மாதிரி இருக்குது அவர் நிலைமை. ரொம்ப மோசமான கட்டத்துக்கு சிலுவையில் அடிக்கப்படுவதற்கு முந்தைய அவர் நிலைமை அப்படி ஆயிடுச்சு. சரித்திரம் சொல்லுகிறது அவர் 3 முறை தடுமாறி விழுந்தார். ஐயோ, என்னோ பரிதாபம்.
சிலுவையோடு அப்படி அப்படி விழும்போது அதை நம்முடைய கண்களால் கூட நினச்சி பார்க்க முடியலையே தேவனுடைய பிள்ளைகளே. அதை பார்த்து கொண்டு கூட அந்த போர் சேவலுக்கு மனம் வரவில்லையே அவரை விட்டு விடுவதற்கு. இப்போ இந்த சிலுவையை வாங்கி யாற்றையாவது கொடுக்கணும். ஏன்னா அவரால் இனிமேல் ஒரு ஸ்டெப்பு கூட எடுத்து வைக்க முடியல. அவருடைய நிலைமை அவ்வளோ மோசமாக இருக்குது. சிலுவை தூக்குறதுக்கு யாருங்க முன் வருவா? திரும்பி பார்த்தா சீசர்கள் ஒருத்தரும் இல்லை. உடன் பிறந்த சகோதரர்களும் அவருக்கு உண்டு, ஆனால் அவங்களையும் இங்கே காணும். அவரத்தில் அற்புதம் பெற்றவங்க உண்டு, அடையாளம் பெற்றவங்க உண்டு, குடும்பத்தார் உண்டு, அவரை நேசித்த உண்டு. ஒருவர் கூட இங்கு இல்லை. உங்களுக்காக எனக்காக தனி மனிதனாக இங்கு பயணித்துக் கொண்டிருக்கிறார், கல்வாரி சிலுவையை சுமந்து கொண்டு. இப்போ இந்த சிலுவையை வாங்கி யாற்றையா கொடுக்கணும். யாற்றை கொடுக்க முடியும்? அங்கே எதேச்சையா ஒரு மனுஷன் வருகிறான். அவன் பேர் சீமோன். அவன் சிரேனே ஊரை சேர்ந்தவன். அவன் ஏன் வந்தான்னு நான் சொல்கிறேன். இதுக்கு முந்தி எங்கேயும் இந்த மனிதனை நீங்கள் வாசித்து பார்க்க முடியாது. மத்தேயு, மார்க்கு, லூக்கா 3 சுவிசேஷகர்களும் இந்த மனிதனை எழுதியிருக்கிறார்கள். யோவான் மாத்திரம் இவரை எழுதவில்லை. யார் இவர்னு கேட்குறீங்களா? இயேசுவுக்கும் இவருக்கும் எந்த தொடர்பும் கிடையாது. அதனால தான் இதுக்கு முந்தி எங்கேயும் நீங்கள் இவரை வாசிக்கவும் முடியாது. யூதர்கள் சிதறடிக்கப்பட்டு போகிற நாட்களிலே வட ஆப்பிரிக்காவிலே லிபியா என்ற நாட்டில் சில யூதர்கள் இருக்கிறார்கள். அதில் ஒருத்தர் தான் இந்த சிரேனே ஊரானாகிய சீமோன். ஏன் இங்கே வந்தார்னா, இயேசு அடிக்கப்படுவதை பார்ப்பதற்காக வரவில்லை, அது அவருக்கு தெரியாது. பஸ்கா பண்டிகை கொண்டாடுவதற்காக வந்தவர். நகரமே ஆர்ப்பரித்து கொண்டிருக்கிறது பஸ்கா பண்டிகைக்காக. பஸ்கா பண்டிகைக்காக எல்லாரும் எங்க இருந்தாலும் எருசலேமுக்கு வந்துருவாங்க. ஏனென்றால் பஸ்காவை ஆசரியாதவன் சபிக்கப்பட்டவன் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அதனால யூதர்களுக்கு அது முக்கியமான பண்டிகை. அதனால இந்த சிரேனே ஊரானாகிய சீமோன் குடும்பத்தோடு இந்த பஸ்கா பண்டிகை அனுசரிக்கிறதுக்கு வந்தவர். இந்த பஸ்கா பண்டிகைக்கு அவர் இயேசுவை ஏற்றுக்கொள்ளலைங்க. மேசியா வந்து விட்டார், பிறந்து விட்டார் என்று அவருக்கு தெரியாது. இயேசுவை முன்னப்பின் அவர் பார்த்ததில்லை, இயேசுவும் அவரை பார்த்ததில்லை. அவர் வந்த நோக்கம் என்னவென்றால், இந்த பஸ்கா பண்டிகையில வந்து நான் பலி செலுத்தி என் குடும்பத்திற்காக பாவ நிவர்த்தி செய்ய வருகிறேன் என்று வந்திருக்கிறார். குடும்பத்தோடு வந்திருக்கிறார். ஆனால் இங்கு சற்று நிலைமை வேறு மாதிரி இருக்குது. எப்படி இருக்குதுன்னா, நகரம் மகிழ்ச்சியால் ஆர்ப்பரிக்கிறதுக்கு பதிலாக ஒரே போர் சேவர்களாக சூழ்ந்திருக்கிறது அந்த நகரமே. நம்ம கூட சிலர் எங்கேயாவது போகும்போது போலீஸ்லாம் சிலர் ரவுண்ட் வந்துட்டு இருந்தாங்கன்னா, போலீஸ் எல்லாம் அங்கே ரோந்து வந்துட்டு இருந்தாங்க, நம்ம கூட விசாரிப்போம், என்ன திடீர்னு போலீஸ்லாம் வந்து நிற்கிறாங்க அப்படின்னு கேட்போம். அது மாதிரி எங்கே பார்த்தாலும் போர் சேவர் நின்றுட்டே இருக்கிறாங்க. நகரமே கலங்கி போயிருக்கிறது. எல்லார் முகத்தில் ஒரு பயம் தெரியுது. இதை பார்ப்பதற்கு வந்தவர் தான் இந்த சிரேனே ஊரானாகிய சீமோன். பஸ்கா பண்டிகை கொண்டாடுக்கு தான் வந்தாரு. ஆனால் வந்த இடத்துல சூழ்நிலை சற்று வித்தியாசமாக இருக்கிறதுனால எட்டி பார்க்குறாரு. யார் இந்த மனிதன்? யார் இந்த மனிதன்? ஒரு குற்றமும் கூட செய்யாத மனிதரை போல தெரிகிறது. ஏன் இவரை போர் சேவர் அடித்து கொண்டு போகிறார் என்று சொல்லி எட்டி பார்க்கிறார். சரித்திரம் சொல்லுகிறது, இவர் யூதராக இருந்தாலும் கூட சிதறடிக்கப்பட்டு வட ஆப்பிரிக்காவில் இருந்ததுனால இவர் கருப்பர் போல, கருப்பு இனத்தை சேர்ந்தவளோ கருப்பாக தான் இருப்பார் பார்க்கறதுக்கு. ஆனால் நல்ல பலசாலியை போல இருப்பார் போல அவருடைய தோற்றம் அப்படி இருக்குமா. இப்போ சிலுவையை வாங்கி யாற்றையாவது கொடுக்கணும். ஏனென்றால் இயேசுவால் சிலுவை எடுத்துக்கொண்டு நடக்க முடியலை. அதனால திரும்பி பார்த்தா சிரேனே ஊரானாகிய சீமோன் தான் நின்றுட்டு இருக்கிறான். நல்ல வேளை இவனாவது கிடைச்சானேன்னு சொல்லி சிலுவை அப்படி வாங்கி சீமோன்ட்ட கொடுக்குறாங்க. வேதம் சொல்லுது, அவனை பலவந்தம் பண்ண, தூக்குனா தூக்கு, இந்த சிலுவை நீ தூக்குனாதான் உண்டுன்னு சொல்லி அவனை கட்டாயப்படுத்துறாங்க. கர்த்தருடைய பிள்ளையே, நான் முதல்ல சொன்னது போல சிலுவை சாதாரணமான சுமை கொண்டதல்ல, பாரமான சிலுவை, நுகம் கொண்ட சிலுவை தான். யாராலும் சுமக்க முடியாத சிலுவை தான். யாரென்றே தெரியாதே அந்த மனிதன். முன்ன பின்ன இயேசுவையே அந்த மனிதன் பார்த்ததில்லையே. ஆனால் அவன் சிலுவை ஏற்றுக்கொள்வதற்கு தயங்கினதாக வேதம் சொல்லப்படவில்லை. எனக்கு அந்த மனிதன் நினைத்து மிகுந்த சந்தோஷமாக இருந்தது. நீங்கள் நானும் அநேக நேரங்களிலே சிலுவை சுமப்பதற்கு தயங்குகிறோமே. வாழ்க்கை முழுவதும் தேவனுக்காக சில சிலுவைகளை சுமக்குவதற்கு தேவன் நம்மை அனுமதிக்கிறாரே. வேதம் தெளிவாய் சொல்லுகிறது, ஒருவன் என்னை பின்பற்றி வர விரும்பினால் அவன் தன்னைத்தான் வெறுத்து சிலுவை எடுத்துக்கொண்டு என்னை பின்பற்றி வர கடவன் என்று சொல்லுகிறது. அப்பொழுதுதான் அவன் எனக்கு சீசன் என்று சொல்லுகிறார். ஆனால் சீசர்கள் ஒருவரும் சிலுவை சுமப்பதற்கு முன்வரவில்லையே. 12ல் 1 பெற்று மிச்சம் 11ல் 1 கூட சிலுவை சுமப்பதற்கு ஆயத்தமாக இந்த இடத்துல இல்லையே. இப்போது அவனை பலவந்தம் பண்ணி சரித்திரத்தில் சொல்லுகிறதுபடி கொல்கதா வரைக்கும் சிலுவை சுமந்து இயேசுக்கு உதவி செஞ்சானா அந்த மனுஷன். அந்த மனுஷனுடைய விசாலமான இருதயத்தை பார்த்தீங்களா? நல்ல உள்ளத்தை பார்த்தீங்களா? இயேசுவை பார்த்ததே இல்லை.
எதேச்சையா பஸ்காவை அனுசரிக்க வந்தவனுக்கு இந்த நிலைமையா? ஐயோ, இந்த மனிதனை அடித்து கொண்டே போகிறார்களே, ரத்தம் சொட்ட சொட்ட வருகிறதே. சரித்திரத்தின்படி பார்த்தால் 350 போர் சேவர்களும் 50 குதிரை வீரர்களும் அவரை கொல்கதாவில் சிலுவை மரத்தில் ஏற்றுவதற்காக எருசலேமின் வீதிகளிலே இழுத்து கொண்டு போனார்களாம். அப்படி இழுத்து கொண்டு போனதுனால, ரத்தமெல்லாம் வடிந்து கொண்டே போனதுனால அவரால் இப்போ சிலுவையை சுமக்க முடியல. அதனால தான் அதை வாங்கி இவற்றை கொடுக்குறாங்க, சீமோன்ட்ட கொடுக்குறாங்க. நீ கண்டிப்பாக சிலுவை சுமந்தது ஆகணும்னு அவனை கட்டாயப்படுத்தி அவன் மேலே ஏற்றி வைக்கிறாங்க. ஏன் அப்படி கொடுத்தாங்க தெரியுமா? யூதர்கள் சிலுவையை தொடமாட்டாங்களாம், ரொம்ப அவமானமாக நினைப்பாங்க சிலுவையை. அதனால தான் கிரிமினல் குற்றவாளியை போல இயேசுவை சிலுவையில் தொங்க வைக்கிறாங்க. ஏன் தெரியுமா? யூதர்களுக்கு சிலுவை என்பது அருவருப்பு, சிலுவையை தொடமாட்டாங்க. அதனால நாங்கள் இந்த சிலுவையை வாங்க மாட்டோம், நீ சுமந்தா நீ சுமன்னு சொல்லி சீமோன்ட்ட கொடுக்குறாங்க. ரோமர்கள் சிலுவையை அருவருப்பாக நினைப்பாங்களாம். இன்னொரு இடத்துல வாசிக்கும் போது ரொம்ப அழகாக சொல்லப்பட்டிருக்குது. மார்க் 15ஆம் அதிகாரம் 21ஆம் வசனத்தை வாசித்து பாருங்க. மார்க் 15ஆம் அதிகாரம் 21ஆம் வசனம். சிரேனே ஊரானும் அலெக்சந்தருக்கும் ரூப்புக்கும் தகப்பனும் ஆகிய சீமோன் எனப்பட்ட ஒருவன் நாட்டிலிருந்து அவ்வழியே வருகையில் அவருடைய சிலுவையை சுமக்கும்படி அவனை பலவந்தம் பண்ணினார்கள். இதில் வாசிக்கிறோம், அவன் நாட்டிலிருந்து வருகிறான். எதை பார்க்க வந்தான் என்று சொன்னேன்? பஸ்கா பண்டிகையை பார்ப்பதற்கு தான் வந்தான். அதை அனுசரிப்பதற்கு தான் குடும்பத்தோடு வருகிறான். மத்தேயு எழுதினது கொஞ்சம் வேற மாதிரி எழுதுறாரு. சிலுவை மரணமெல்லாம் முடிந்த பிற்பாடு மார்க் எழுதியிருக்கிறார் போல தெரிகிறது. அலெக்சந்தருக்கும் ரூபுக்கும் தகப்பனாகிய சிரேனே ஊரானாகிய சீமோன் என்று அழகாய் படம் பிடித்து காட்டுகிறார். என்ன மகிமையா இந்த வார்த்தைகள் எழுதப்பட்டிருக்குது பாருங்க. நம்ம பேரை சொல்லி நம்முடைய பிள்ளைகள் பேரை அறிமுகப்படுத்தலாம், அது தப்பு இல்லை. ஆனால் பிள்ளையுடைய பேரை சொல்லி தகப்பனுடைய பேரை அறிமுகப்படுத்தணும்னா அந்த பிள்ளைகளும் எவ்வளவு தேவனுக்காய் வாழ்ந்திருக்கிறார்கள் என்பதை காட்டுகிறது. அதனால்தான் ரோமர் 16ஆம் அதிகாரம் 13ஆம் வசனத்தில் வாசிக்கும் போது அங்கேயும் பவுல் நினைவு கூறுகிறார், ரூபைக்கும் அவனுக்கும் தாயாகிய இருக்கிறவருக்கும் வாழ்த்துதல் சொல்லி எழுதுகிறார். ஆங்கிலத்தில் ரூபை என்கிறது தான் ரூஃபஸ் என்று சொல்லுகிறோம். நம்மளாம் இன்னைக்கு ரூஃபஸ் எல்லாம் பேரை வைக்கிறது இல்லை, அதெல்லாம் மறந்து போச்சு சரித்திரங்கள். முழு குடும்பமே கர்த்தரண்ட திரும்பி இருக்குங்க. ஆண்டவர் அறியாத ஒரு குடும்பம் எதேச்சையா பஸ்காவை தான் பார்க்க வந்தாங்க. ஆனால் அந்த கல்வாரி சிலுவையின் அந்த அகோர காட்சி இந்த சிரேனே ஊரானாகிய சீமோனை மாத்திரமல்ல, அவனுடைய 2 பிள்ளைங்க அலெக்சந்தர், ரூபு, அவருடைய மனைவியையும் கூட தேவனண்ட இழுத்திருக்கிறது பாருங்க. இந்த சிலுவையை வாங்கி எங்க ஒரு மனுஷன் நடந்து போகிறான், ஒரு 5 கிலோ சுமையை கையில் கொண்டு போகிறான், கொஞ்சம் தூக்கிட்டு வாங்கங்க அப்படின்னு சொன்னால் நம்ம யாருமே டக்குன்னு தூக்குவோம். டக்குன்னு 150 கிலோ எடையுள்ள சிலுவையை பிடிச்சி தூக்கு அப்படின்னா யார் டக்குன்னு அதை ஏற்றுக்கிடுவா? அதுவும் அந்த சிலுவை ஏற்றுக்கொள்வதற்கு அவன் தயங்காத விதம் என்னை ஆச்சரியப்படுச்சு. ஏன் அப்படின்னா அந்த சிலுவை முழுவதும் இரத்தம் படிந்திருந்தது, இரத்த கரைகள் படிந்திருந்தது. இன்னும் சரித்திரம் ஒரு படி மேலே விவரித்து சொல்கிறது, அவரை அடித்து அந்த அவருடைய சரீரத்தின் சதைகளெல்லாம் சிலது அந்த சிலுவையில் ஒட்டி கொண்டிருந்ததா. ஐயோ, என்னோ பரிதாபம் பாருங்க. அதை கற்பனை செய்து கூட நம்மளால பார்க்க முடியவில்லை. அவர் சரீரம் பிந்து அந்த சிலுவையில் ஒட்டி கொண்டிருக்குமானால் நம்ம ஆராதிக்கிற இயேசு எவ்வளவு நமக்காய் அடிக்கப்பட்டிருக்கிறார். சில வருடங்களுக்கு முன்பு ஒரு பாஸ்டரம்மா ஒரு போதகருடைய மரணத்திற்காக போய்கொண்டிருந்தார்கள். கணவன் மனைவியுமாய் போய்கொண்டிருக்கும் போது எதிரே வந்த ஒரு தண்ணி லாரி அவர்கள் மேலே மோதிவிட்டது. ஒரு மணல் திட்டான இடத்துல அவர் ஏறும்போது இவங்க சரியாக வண்டியை பிடிக்கலையா என்னன்னு தெரியல, அவங்க கீழே விழுந்துட்டாங்க. கரெக்டாக இவங்க கீழே விழுறாங்க, ஒரு தண்ணி லாரி வந்து அவங்க மேலே ஏறி இறங்கிட்டு. எப்படி இருக்கும் யோசித்து பாருங்க தேவனுடைய பிள்ளைகளை. அவங்க சரீரம் அப்படி ரோட்டில் ஒட்டிருச்சு. தொடச்சி எடுத்தாங்களாம். நல்ல அந்த பரிசுத்த வாட்டிக்காக கர்த்தரை துதிக்கிறேன். ரொம்ப தேவனுக்காக ஓடினவங்க. ஏன் அந்த மரணம் அவர்களுக்கு வந்ததென்று எனக்கு தெரியவில்லை. போஸ்ட்மார்ட்டம் பண்ணி வெளியே கொண்டு வரும்போது நாங்கள்லாம் நின்னோம் தான், ஆனால் எனக்கு அவங்க முகத்தை பார்க்க முடியலை. ஆனால் பார்த்தவங்க சொன்னாங்க கண்ணு கூட இல்லை, அதெல்லாம் வெளியே வந்துருந்துச்சுன்னு. இதை நம்ம கேள்விப்படுறத கூட நம்மளால் பார்க்க முடியல. ஒரு சரீரம் பிந்து அந்த சதை அங்கங்கு ஒட்டி கொண்டிருப்பதை யாராலும் எந்த கடின இருதயத்தாலும் கூட பார்க்க முடியாது. அப்படி இருக்கும்போது இப்போ இயேசுடைய சதை பீந்து அந்த சிலுவையில் அங்கங்கு ஒட்டி கொண்டிருக்குது. அதை எப்படி சிரேனே ஊரானாகி சீமோனா சுமக்க முடியும்னு நீங்கள் நினைக்கிறீங்க?
கொஞ்சம் கூட தயக்கம் இல்லாமல் அவர் மேல் வைத்த அன்பு நிமித்தம், யாருன்னு தெரியாது, இப்படி இயேசுன்னு ஒருத்தர் இருக்கிறாரு, அவர் எருசலேமில் வாழ்ந்துட்டு இருக்கிறாரு, இந்த பஸ்காவில் அடிக்கப்பட்ட எதுவுமே தெரியாது, மனுஷகுமாரன் பாவிகளுடைய கையில் ஒப்பு கொடுக்கப்படுறாரு தெரியாது, பேதுருவையாவது இயேசு திரும்பி பார்த்தார் என்று எழுதப்பட்டிருக்குது, அதனால பேதுரு அழுகிறாரு. இவர் ஒன்றும் சிலுவை வச்சுட்டு சிரேனை உரனாய் சீமோனை ஒன்று திரும்பியும் பார்க்கல. இல்லைனா கொஞ்சம் சுமந்துட்டு வாரியா சீமோனன்னு கேட்கவும் இல்லைங்க தெய்வம், பேசுகிற நிலைமையில் அவர் இல்லை. முற்றிலும் தன்னுடைய பலனை இழந்துதான் அவர் கொல்கதா மலைக்கு நடந்து போய் கொண்டிருக்கிறார். இந்த சூழ்நிலையில் அவர் மேல் வைத்த இரக்கத்தினால, அன்பினால, தயவினால, வாஞ்சையினால அவருடைய முகத்தை பார்க்கும்போதே சீமோன் கண்டுபிடிச்சிருப்பான், குற்றமே செய்யாதவர், நான் அவர் அந்த சிலுவை சுமக்கிறேன் என்று சொல்லி சந்தோஷமாய் கொல்கதா வரைக்கும் சுமந்து கொண்டு வருகிறான். அங்குதான் அவன் ரட்சிக்கப்பட்டு திரும்புகிறான். முழு குடும்பமும் சிலுவை அண்டை வருகிறது. ரோமர்களும் யூதர்களும் சீசர்களும் குடும்பத்தாரும் தொடாத, ஏற்றுக்கொள்ளாத அந்த சிலுவையை அந்த சீமோன் சுமக்க முன்வந்தான் பாருங்கள். அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, அதனால தான் இந்த அலெக்சாந்தர் ரூபம், இந்த சீமோனுடைய பிள்ளைகள் ஆதி திருச்சபையில கூட தேவனுக்காக வைராக்கியமா ஊழியம் செஞ்சிருக்கிறாங்க. அந்த தகப்பன் சொல்லி கொடுத்தார், பிள்ளைகளே பார்க்குறீங்களே அந்த சிலுவை மரத்தில் ஏற்றப்பட்ட அந்த இரட்சகரை பார்க்குறீங்களே, இவர் தான் உண்மையான தெய்வம். இவ்வளவு நாளும் நம்ம அறியாமையினால மேசியா வரவில்லை என்று நாம் நினைத்து கொண்டிருந்தோம். ஓ, இவரே அந்த மேசியா என்று சொல்லி காட்டி கொடுக்கிறார் பிள்ளைகளுக்கு. தேவனுடைய பிள்ளைகளே, இந்த கல்வாரி அன்பையும் சிலுவையின் அன்பையும் இரக்கத்தையும் உங்கள் பிள்ளைகளுக்கு காட்டி கொடுத்திருக்கிறீர்களா? சிலுவை அண்டை அர்ப்பணிக்கப்பட்ட வாழ்க்கையை வாழ்ந்து கொண்டிருக்கிறீர்களா? எவ்வளவோ கர்த்தர் உங்களுக்கும் எனக்கும் மேன்மைகளை தந்திருக்கலாம், நல்ல ஆசைகளை தந்திருக்கலாம், செல்வங்களை தந்திருக்கலாம், உலகத்தில் அனுபவிக்கிறதற்கு எத்தனையோ ஆசீர்வாதங்கள் நமக்கு இருந்திருக்கலாம். ஆனால் சிலுவை என்கிற ஒரு வட்டத்திற்கு வரும்போது தாழ்மையோடு ஒப்பு கொடுக்க ஆயத்தமாக இருக்கிறோமா? இன்றைக்கு அநேக பேர் கிறிஸ்தவர்கள் என்று சொல்கிறார்கள் ஒழிய சிலுவை முன்பு அர்ப்பணிக்கப்பட்ட வாழ்க்கை வாழவில்லை. அதுதான் உண்மை. அதான் பாடுகிறோம், சிலுவை அண்டையில் நம்பி வந்து நிற்கையில் பாவபாரம் நீங்கி வாழ்வடைந்தேன். பாடுகிறோமே, உலகமென் பின்னே சிலுவையின் முன்னே பாடு. உண்மையாய்த்தான் பாடுகிறோமா? உண்மையாய்த்தான் பாடுகிறோமா? சிலுவை முன்பு அர்ப்பணிக்கப்பட்ட ஒரு குடும்ப வாழ்க்கை வாழுங்கள். உங்கள் கணவன், உங்கள் மனைவி, உங்கள் கணவன், உங்கள் செல்ல பிள்ளைகள் குடும்பமாக இணைந்து சிலுவை முன்பதை ஒப்பு கொடுக்கப்பட்ட பிரதிஷ்டை பண்ணப்பட்ட வாழ்க்கை வாழும்படி கர்த்தர் நம்மை அழைக்கிறார். உலகம் வேண்டாம், ஆண்டவராய் இயேசு சீக்கிரமாய் வரப்போகிறார். சிலுவைக்கு முன்பாக யாரெல்லாம் தங்களை ஒப்பு கொடுத்து அர்ப்பணிக்கப்பட்டு வாழ்கிறார்களோ அவர்கள்தான் பரம காணனாகிய கரை போய் சேர முடியும். ஒரு நாள் பார்த்தார் சீமோன், முன்ன பின்ன தெரியாதுதான். ஒரு நாள் பார்த்த அந்த காட்சியில உள்ளம் உடைந்து முழு குடும்பத்தையும் தேவனண்டை இழுத்துக்கொண்டு விட்டு போகிறாரே. மனைவியும் ஆண்டவரண்டை நடத்தி விட்டார், பிள்ளைகளையும் ஆண்டவர் நடத்தி விட்டார். வேற எங்கேயும் நீங்க இந்த சிரேனை உரனாகிய சீமோனை நீங்க வாசித்து பார்க்க முடியாதுங்க. சாதாரண மனிதன் அல்ல. ஆண்டவர் ஒன்றும் கொல்கதா மலையில கொண்டு போய் சிலுவை அவற்றை கொடுக்கும்போது பின்னால திரும்பி பார்த்து தேங்க்ஸ் சீமோனேன்னு கூட சொல்லியிருக்க மாட்டாரு. எந்த நன்றி அவர் அந்த சீமோனை எதிர்பார்க்கவில்லையே. நீங்க நினைக்கலாம், நாங்கள் எப்படி சிலுவை சுமந்து கொண்டு போக முடியும்? சிரேனை உரனாகி சீமோன் சுமந்துட்டாரு, நாங்கள் எப்படி சிலுவை தோள்களை சுமந்து கொண்டு போக முடியும் என்று கேட்கிறீர்களா? அந்த மரத்தினால் செய்யப்பட்ட சிலுவை நாம் சுமக்க வேண்டிய அவசியம் இல்லை. இயேசுவின் பாரமாகிய சிலுவை சுமக்க தெரிகிறதா? இயேசுவின் உள்ளத்தின் ஏக்கமாகிய சிலுவை சுமக்க தெரிகிறதா? இன்றைக்கு அவர் ராஜாதி ராஜாவை வரப்போகிறார். பிதாவின் வலது பாசத்தில் வீற்றிருக்கிற உண்மைதான். ஆனால் நம்முடைய இருதயம் நொறுங்கி போயிருக்கிறது. ஏன் தெரியுமா? இன்னும் நம்மோடு இருக்கிற ஜனங்கள் ரட்சிக்கப்படவில்லை. பாவத்தை தண்ணீரை போல குடித்து கொண்டு இன்னும் நம்முடைய தேசமும் உறவுகளும் பாவத்தில் சிக்கி கிடக்கும் போது அவருக்கு என்ன சந்தோஷம் இருக்கும் என்று நினைக்கிறீர்கள்? நான் சிந்தின ரத்தம் விருதாவாய் போயிற்றோ, நான் சிந்தின ரத்தம் விருதாவாய் போயிற்றோ. எங்க மாட்டாரா? கதற மாட்டாரா? அந்த ராஜாவுடைய உள்ளம் துடிக்காத தேவனுடைய பிள்ளைகளே, சிலுவை அன்பை மறுபடியும் சொல்லுகிறேன், சாதாரணமாக என்றைக்குமே எடுத்து விடாதீர்கள். எப்பொழுதெல்லாம் நீங்கள் தேவனை மறக்கிறீர்களோ, தேவ சமூகத்தை உதாசீனப்படுத்துகிறீர்களோ, நான் தைரியமாய் சொல்வேன், நீங்கள் சிலுவை அன்பை மறந்து விட்டீர்கள் என்று சொல்வேன். ஒவ்வொரு நாளும் சிலுவை கண்முன்பாய் நிறுத்துங்கள். அந்த கல்வாரி காட்சியை உங்கள் கண்முன்பாய் கொண்டு வாருங்கள். உங்களுடைய பிள்ளைகளோ, உங்களுடைய குடும்ப உறவுகளோ யாரோ தேவனை விட்டு தூரமாய் போய் கொண்டிருக்கும் போது இதை சொல்லி ஜெபிங்க, ஆண்டவரே அந்த கல்வாரி காட்சியை காட்டுங்கள் என்று. என் தகப்பன் கூட கல்வாரி காட்சியை பார்த்து ரட்சிக்கப்பட்டேன் என்று சொல்வார். என் தகப்பன் ஆண்டவரை அறியாத ஒரு குடும்பத்தில் பிறந்தவர்.
கல்வாரி காட்சியை தரிசனமாய் பார்த்து ரட்சிக்கப்பட்டவர் என் தகப்பன். கல்வாரி காட்சியை பார்த்து ரட்சிக்கப்படாதவங்க இந்த உலகத்தில் யாருமே இருக்க மாட்டார்கள் தேவனுடைய பிள்ளைகளே. ஒரு நாள் ஒரு வாலிபன் ரோட்டில் நடந்து போய் கொண்டிருந்தான். அவனுக்கு முன்பாய் ஒரு மாடு போய் கொண்டிருந்தது. அந்த மாட்டுடைய முதுகில் ஒரு பெரிய புண்ணு இருந்தது. பெரிய புண்ணாய் குழி, அப்படி கை உள்ள போகிற மாதிரி பெரிய குழியாக இருந்தது அந்த புண். அந்த புண்ணுக்கு மேலே 2 காகங்கள் உட்கார்ந்து அந்த புண்ணை கொத்தி கொண்டே இருந்ததை இவன் பார்த்தான். இவனுக்கு அது ரொம்ப கஷ்டமாக இருந்துச்சு. ஐயோ பாவம் அந்த மாடு, அந்த மாட்டுக்கே ஒரு பெரிய புண்ணு, அதில் உட்கார்ந்து 2 காகங்கள் அந்த புண்ணை கொத்தி கொண்டே இருக்கிறதே எவ்வளவு வலிக்கும் என்று அவன் நினைத்தான். ராத்திரி வந்து படுத்தான், அவனுக்கு தூக்கமே வரவில்லை. ஐயோ அந்த மாடு எங்கே இருக்கிறதோ, அந்த மாட்டுக்கு எவ்வளோ வலித்திருக்கும், அந்த காயங்களை கொத்தி கொண்டு இருக்கிறதே, ஐயோ அந்த மாட்டு எவ்வளவு துடிச்சிருக்கும், இப்படியே நினைத்து கொண்டிருந்தான். அவன் ஆண்டுடைய அன்பை மறந்த ஒரு வாலிபன். அந்த ராத்திரியிலே கர்த்தர் கல்வாரி காட்சி அவனுக்கு காட்டினார். ஓ வாலிபனே, மகனே, ஒரு மாட்டுடைய காயத்தை பார்த்து நீ இவ்வளவு மனம் பதறுகிறாயே, உனக்காக கல்வாரி சிலுவையிலே இவ்வளவு அந்த கேடு அடைந்தேன் என்று சொல்லி தன்னுடைய கல்வாரி காட்சி அவனுக்கு காட்டினார். அந்த வாலிபன் ரட்சிக்கப்பட்டு ஒரு இன்றைக்கு ஊழியக்காரனாகி தேவனுக்காய் ஊழியம் செய்து கொண்டிருக்கிறான். கர்த்தருடைய பிள்ளைகளே, கல்வாரி சிலுவையின் பாடுகளை வேதம் முடிந்தளவுதான் விவரித்து காட்டியிருக்கிறது. அவ்வளவு விளக்கமாய் விவரித்து காட்டப்படவில்லை. சிலுவையின் அண்டையிலே மகதலேனா மரியாள் நின்றார்கள், சலோமே நின்றார்கள், கிளையோப்பா மரியாள் நின்றார்கள், இயேசுவின் தாயாகிய மரியாள் நின்றார்கள். பேதுரு தூரத்தில் பின் சென்றான் என்று சொல்லப்படுகிறது. சில ஸ்திரீகள் அவருக்காக அழுதார்கள், புலம்பினார்கள். நான் மறுபடியும் சொல்லுகிறேன், 50 குதிரை வீரர்களும் 350 போர் சேவர்களும் அவரை இழுத்து கொண்டு போனார்கள். சிலுவையின் எடை 150 கிலோ, அதில் நீளம் 15 அடி, அகலம் 8 அடி. இந்த சிலுவை மரத்தை அவர் தூக்கும் போது அவருடைய உயரம் 5 அடி 11 அங்குலமாக இருக்கலாம் என்று சொல்லுகிறார்கள். இயேசுவினுடைய உயரம் 5 அடி 11 அங்குலமாக இருக்கலாம் என்று சொல்லுகிறார்கள். அவருடைய சரீரத்தின் எடை 85 கிலோவாக இருக்கலாம் என்று சொல்லுகிறார்கள். நான் சொன்னேன் 3 முறை அவர் தடுமாறி விழுந்தார் என்று. 17 முறை தண்ணி தண்ணி என்று கேட்டுக்கொண்டே இருந்தாராம், தாகத்தினால். 17 முறை, அதுக்கு மேலே என்னால் சொல்ல முடியல. நாம் சிலுவை அன்புக்கு முன்பதாக தியாகங்களை செய்ய அநேகத்தை தவறிவிடுகிறோம் தேவனுடைய பிள்ளைகளே. உலகத்தில் எந்த மனிதனும் எந்த மனுஷியும் இப்படி ஒரு தெய்வத்தை பார்க்க முடியாது என்று சொல்லுகிற அளவுக்கு இந்த தெய்வம் உங்களுக்காக எனக்காக எல்லாவற்றையும் கல்வாரி சிலுவை செய்து முடித்து விட்டார். நாம் தான் இன்னும் ஒன்றும் செய்யவில்லை போல, எனக்கு என்ன செஞ்சிட்டீங்கப்பா என்ன செஞ்சிட்டீங்கப்பான்னு கேட்டுக்கிட்டே இருக்கிறோம் அறியாமைனால. இல்லை தேவனுடைய பிள்ளைகளே, இனிமேல் நீங்களும் நானும் தான் அவருக்காக செய்யணும். அவர் வேற ஒன்றையும் கேட்கலையே. எனக்காக நீயும் சிலுவையில் தொங்கு என்று சொல்லவில்லையே, எனக்காக பிரயாசப்படு, சிலுவை அன்பை மறக்காதே, அநேகருக்கு இந்த சிலுவை அன்பை சொல்லு, அநேகரை ஆயத்தப்படுத்துதானே என்று நம்மிடத்தில் கேட்கிறார். நாமோ மறுபடியும் அவரை சிலுவையில் அடித்து கொண்டிருக்கிறோமே. நாம் நினைக்கிறோம் 5 காயங்கள் மாத்திரம்தான் அவருக்கு இருந்தது என்று சொல்லி. இல்லை, 5480 காயங்கள் அவருடைய சரீரத்தில் இருந்தது. அதில் 150 காயங்கள் ஆழமான காயங்கள். அவர் தண்ணி என்று கேட்கும்போது வெள்ளை போலம் கலந்த திராட்சரசத்தை அவர் குடிக்க கொடுத்தார்கள். சரித்திரம் சொல்லுகிறது, அவருடைய சரத்திலிருந்து அந்த இரத்தம் வழிய அந்த காயங்கள் அகோரமாகும் போது அவருக்கு எவ்வளோ வலித்திருக்கும். பொதுவாக நீங்கள் புண்ணெல்லாம் பார்த்தீங்கன்னா டிஞ்சர் வச்சு நீங்கள் தொடச்சி பார்த்தீங்கன்னா ரொம்ப எரியும். அது மாதிரி ஏதோ ஒரு கெமிக்கலை கலந்து அந்த காயங்கள் இன்னும் அவருக்கு எரியட்டும்னு சொல்லி அதை ஊற்றிக்கொண்டே இருந்தார்களாம். கொஞ்சம் கூட அவருக்கு இறக்கப்படவில்லை. 6.5 லிட்டர் ரத்தமும் 1 சொட்டு ரத்தம் கூட இல்லாத அளவுக்கு உங்கள் மேல் என் மேல் வைத்த அன்பு நிமித்தமாக வடிந்து கொண்டே இருந்தது. அதனால தான் தேசம் ரட்சிக்கப்படவில்லை என்பது ஏன் பாரமாக இருக்கிறது. ஐயோ அந்த சிலுவையின் ரத்தம் வீணாய் போயிற்றோ என்று தான் நமக்கு பதற வைக்கிறது. இத்தனை காயங்களை ஏற்ற பிற்பாடு அந்த போர் சேவகன் இன்னும் அவர் மரித்து விட்டாரோ உயிரோடு இருக்கிறாரோ என்பதை டெஸ்ட் பண்ணுவதற்காக விழாவில் ஓங்கி ஒரு முறை குத்தினானே. ஓ என்னே பரிதாபம், ரத்தமும் நீரும் ஓடி வருதே. இரட்சகரை நோக்கியே பார். நாம் நம்மைத்தான் நோக்கி பார்த்து கொண்டிருக்கிறோம், நம்முடைய குடும்பத்தை தான் நிறைய நோக்கி பார்த்து கொண்டிருக்கிறோம். என் பிரச்சனையே அப்படி, என் பாரமே அப்படி, என் பலவீனம் எப்படி, இரட்சகரை நோக்கி பார்ப்பதற்கு தவறிவிட்டோம். நான் சொல்வதற்காக அல்லது என்னுடைய பிள்ளைகளை படுக்கைக்கு போகும் என்பதாக ஒரு 5 நிமிடம் இந்த கல்வாரி காட்சியை மனக்கண்பாய் கொண்டு வந்து பாருங்கள். அழாமல் உங்களால் இருக்கவே முடியாது. 17 முட்கள் அவருடைய சிரசில் வைக்கப்பட்ட, அதுதான் முட்கிரீடம். 17 முட்கள் வைக்கப்பட்டது. சில முட்களெல்லாம்
அவருடைய கண்கள் வழியாய் வெளியே வந்ததுனால அதான் வேதம் சொல்லுகிறது, அவரை பார்க்கும்போது அவருடைய பார்வை வித்தியாசமாக இருந்தது என்று ஏசாயா எழுதுகிறார். அந்த கேடு அடைந்தது எழுதுகிறார் என்றால் கண்ணெல்லாம் வெளியே வந்துருச்சா, அந்த முள்ளு குத்தி விஷ முட்களாம். ஒவ்வொரு முள்ளும் தலைக்குள்ள போகும்போது மூளையவே அது குழப்புகிற அளவுக்கு அவ்வளவு விஷம் நிறைந்த முட்களை கர்த்தர் உங்களுக்காக எனக்காக கல்வாரி சிலுவையில் ஏற்றிருக்கிறார். யோவான் 19:30 சொல்லுகிறது படி, முடிந்தது என்று சொல்லி தைரியமாய் ஆவியை பிதாவின் கையில் ஒப்பு கொடுத்தார். என்னது முடிந்தது? என் ஆவி முடிந்தது என்று சொன்னாரா? என் உயிர் முடிந்தது என்று சொன்னாரா? பிதாவின் சித்தத்தை எல்லாம் செய்து முடித்து விட்டேன் என்கிற வைராக்கியமாய், மரணமே உன் கூரங்கே, பாதாளமே உன் ஜெயமென்னு சொல்லிதான் தன்னுடைய ஆவியை முழுவதுமாய் ஆண்டவராக பிதாவுடைய கையில சந்தோஷமாய் தைரியமாய் ஒப்பு கொடுக்கிறார். பாரமான சிலுவை என்று இறக்கி வைக்கவில்லை, கூர்மையான முட்கள் என்று அவர் புறக்கணிக்கவே இல்லை. தேவனுடைய பிள்ளைகளே, கலாத்தியர் 3:13 சொல்லப்பட்டபடி, மரத்தில் தூக்கப்பட்ட எவனும் சபிக்கப்பட்டவன் என்று எழுதியிருக்கிறபடி கிறிஸ்து நமக்காக சாபமாகி அந்த நியாயப்பிரமாணத்தின் சாபத்திற்கு உங்களை என்னை மீட்டு கொண்டார். இரத்தத்தில் வல்லமை உண்டு, அவர் அடிக்கப்பட்ட ஒவ்வொரு காயத்திலும் வல்லமை உண்டு. சிலுவை அண்டை திரும்பி வரும்படி திருச்சபை கர்த்தர் இந்த நாட்களை அழைக்கிறார். சபையே, மறுபடியும் தேவனண்டை திரும்பி வா, கல்வாரி அன்பை நித்தம் ருசித்துப்பார். சிலுவை நிழல் உன்னை வாழ வைக்கும், சிலுவை நிழல் உன்னை விடுவிக்கும், சிலுவை நிழல் உன்னை மேன்மைப்படுத்தும். தூரமாய் நின்னும் நீ போய்கொண்டிருக்கிறது என்ன என்று கர்த்தர் கேட்கிறார். நாம் மாத்திரமல்ல, முழு குடும்பமாய் சபையாய் சிலுவை ஆண்டு நிற்கலாமா? இனி அதற்காகத்தான் சொல்லுகிறேன். அழிந்து போகிற ஜனங்களுக்காக ஏன் பாரப்பட வேண்டும் தெரியுமா தேவனுடைய பிள்ளைகளே? சிலுவையின் ரத்தம் வீணாய் போய்விடவே கூடாது. இருதயத்தில் வைராக்கியம் இருக்கட்டும். தேவனை விட்டு தூரமாய் பாவங்களோ தேவ அருவருப்புகளோ நம்ம விட்டு பிரிக்கும் போது கல்வாரி காட்சிக்கு நான் அடிமையானவன் என்று சொல்லி ஒப்புக்கொடுங்கள். சிலுவை நிழல் உங்களுக்கு தஞ்சமாய் மாறட்டும். மனக்கண் முன்பதாய் எப்பொழுதும் சிலுவை நிறுத்திக் கொள்ளுங்கள். சிலுவை உங்களுக்கு வாழ்வளிக்கும். இந்த சிலுவையின் அன்புகளை நீங்களும் வந்து அநேகரை விடுவிக்கும்படிதான் கர்த்தர் இந்த நாட்களிலே நம்மை ஆயத்தப்படும்படி விரும்புகிறார். எல்லாரும் கண்களை மூடி ஜெபிக்கலாம்.